ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 18/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மதியம் 3:52 வரை, பின்பு விசாகம் நட்சத்திரம். இன்றைய திதி துவாதசி. இன்று சித்த யோகம் மாலை 4 மணி வரை, பின்பு யோகம் சரியில்லை. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மீன ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த பலன் கிட்டும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். புதிய ஒப்பந்தம் நிறைவேறும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். புது நண்பரை சந்திப்பதன் மூலம் வியாபார வளர்ச்சி உண்டாகும். சந்திரமங்கள யோகம் உண்டு. திருமண யோகம், கல்வி முன்னேற்றம், தொழில் லாபம் உண்டு. அஸ்வினி நட்சத்திரம். இன்று உங்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமாகும். தொழில் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு சற்று தொல்லைகளும் பணப்பிரச்சனைகளும் உண்டாகும். பரணி நட்சத்திரம். மனைவி வழி பணவரவு உண்டு. பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த பெண் கிடைப்பார். கிருத்திகை நட்சத்திரம். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகம் மாறி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். பரிசு பொருட்கள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல யோகமான நாள் இன்று. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கையால் தொழில் வெற்றி, பதவி மாற்றம், தொழில் லாபம், தனவரவு, தலைமை பதவி, புதிய வியாபாரம் தொடங்குதல் போன்றவை உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரம். திருமண நாள் நிச்சயிக்கப்படும். காதல் கைகூடும். நினைத்தது நிறைவேறும். குடும்ப கலகம் மாறி இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தனவரவு, தனலாபம், தொழில் லாபம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, பொருள் நட்டம், விரைய செலவுகள் வரும். சற்றே கவனமாக இருக்கவும். பெண்களால் தன நாசம் உண்டாகும். பொருள்களை மறந்துவிடும் வாய்ப்பும் உருவாகும். மிருகசீரிஷ நட்சத்திரம். புதிய எண்ணங்கள் உருவாகும். கற்பனை திறன் கூடும். கலைத்துறை, தொழில் வெற்றி உண்டாகும். தொழிலில் லாபம் பெருகும். கணவன் மனைவி உறவு பலப்படும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் சுக்கிரன் சூரியனுடன் இணைவதால் உங்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிட்டும். அயல் நாட்டு வணிகம் சிறக்கும். லாபம் அதிகமாகும். அயல் நாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். கட்டிடத் தொழில்களில், இரும்பு, கணினி தொழில்களில் மிகுந்த லாபம் எதிர்பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு, பணிமாற்றம் எதிர்பார்க்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரம். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். எதிர்பார்த்த செய்தியுடன் தனவரவும் உண்டு. தொழிலில் புதிய எண்ணங்கள் வெற்றி பெறும். திருவாதிரை நட்சத்திரம். கவர்ச்சியால் பெண்களை கவருவீர்கள். உங்களது பேச்சு திறமையால் பலரும் உங்கள் வசம் ஆவார்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். எண்ணங்கள் வெற்றியாகும். புனர்பூஷம் நட்சத்திரம். இன்றே லாபம் அதிகமாகும் நாளாக இருக்கும். வாகன லாபம், இயந்திர லாபம் உண்டாகும். நண்பர்களின் உதவியிடம் வியாபார லாபம் பெருகும். புதிய தொழில் வளர்ச்சி உண்டாகும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ள கிரகங்களால் தன நஷ்டம், விரய செலவுகள் அதிகமாகும். வியாபார அலைச்சல் சற்று அதிகமாகும். தேவையில்லாத பொருள் செலவுகள் வந்து சேரும். சொத்து பிரச்சனை தீரும். புனர்பூஷம் நட்சத்திரம். லாபம் அதிகமாக நாளின்று. தாய்மாமன் வழி தனவரவு உண்டு. மறந்து போன பொருள்கள் கையில் கிடைக்கும். அயல்நாடு செல்லும் உதவி கிட்டும். வியாபார லாபம், தொழில் லாபம் அதிகமாகும். பூஷம் நட்சத்திரம். இழந்ததை பெறுவீர்கள். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். கலகம் மாறி ஒற்றுமை உண்டாகும். மனைவி வழி ஆதாயம், தனவரவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரம். உங்களது ராசிநாதன் 4ஆம் இடத்தில் செவ்வாயின் பார்வையில் உள்ளதால் சந்திரமங்கள யோகம் உண்டு. நினைத்த காரியம் வெற்றி பெறும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாள். 10ஆம் இடத்தில் தொழில்ஸ்தானத்தில் குரு, 11ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கைகள். பலவிதமான நல்ல பலன்கள் வந்து சேரும். மகம் நட்சத்திரம். இன்று தனவரவு அதிகமாகும். புதிய கம்பெனி அல்லது தொழில் தொடங்குவீர்கள். வழக்குகள் வெற்றியாகும். ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டாகும். பூரம் நட்சத்திரம். தனவிருத்தி, குடும்ப ஒற்றுமை, தன லாபம், வியாபார லாபம் பெருகும். திடீர் தனவரவு, அதிர்ஷ்டம் உண்டாகும். நீண்ட நாளாக ஆவலுடன் காத்திருந்த செய்தி வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரம். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். சட்டத்துறையில் வெற்றி கிட்டும்.
கோர்ட்டு கேஸு வழக்குகள் சாதகமாகும். தந்தை வழி தனவரவு உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனை தீரும். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். அலுவலகத்திலோ அல்லது வெளி வட்டாரங்களிலோ தலைமை தாங்கும் பொறுப்பு அல்லது உங்களை தலைமை தாங்க சொல்லி பாராட்டும் பரிசும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளாக இன்று அமையும். திடீர் தனலாபம் வரும். உத்தரம் நட்சத்திரம். தொழில் வெற்றி உண்டாகும். மீடியா தொழில், கலைத்துறையில் வெற்றியும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். பதவிக்காக காத்திருப்போருக்கு இனிய செய்தி வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரம். ஆன்மீக பணிகள் சிறக்கும். ஆலய பணிகளில் முன்னின்று செய்வீர்கள். தீராத பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த செய்தி உங்களை வந்தடையும். எண்ணங்கள் நிறைவேறும். திடீர் ஆதாயம், அதிர்ஷ்டம், பரிசு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம். தொழிலில் சற்று மனசங்கடம் வந்து சேரும். தொழிலில் சற்று சிக்கல் உண்டாகும். தொழிலில் மாற்றம் வரும். வெளியூர் செல்வீர்கள். தனவரவு சற்று குறையும். துலாம் ராசி அன்பர்களே, கோபத்தை சற்று குறைப்பது நல்லது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தொழிலில் மேன்மை உண்டாகும். உங்களது ராசியில் உள்ள சந்திரனால் சற்று மனக்குழப்பம் உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் பெருகும். சித்திரை நட்சத்திரம். கணவனால் சற்று மனக்குறை உண்டு. மனக்கலக்கம் உண்டாகும். மனைவியால் சற்று பாதிப்பு வரும். புதிய வியாபாரம் வெற்றி பெறும். சுவாதி நட்சத்திரம். அலுவலக பிரச்சனை தீரும். வரவேண்டிய பணம் சற்று தாமதமாகும். கோபம் சற்று கூடும். மனக்குழப்பம், மனக்கவலை அலட்டும். விஷாக நட்சத்திரம். சொத்து வாங்க முடிவு வரும். கட்டிடப் பணிக்காக புதிய வேலை வாய்ப்பு, லாபம் உண்டாகும். புதிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். தனவரவு, தன லாபம், வியாபார லாபம் அதிகமாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, தாயாரின் உதவியால் தனவரவு கிட்டும். கட்டிடம் அல்லது வீடு புதிதாக கட்டுவது உடனடி நிறைவேறும். திருமண யோகம் உண்டாகும். 7ஆம் இடத்தில் குரு உங்களது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். திருமண தடை விலகி திருமண செய்தி நிச்சயிக்கப்படும். தொழில் லாபம், தொழில் வெற்றி, தொழில் வளர்ச்சி உண்டு. விஷாக நட்சத்திரம். உதவிகள் கிட்டும். மனைவி வழி, பெண்கள் வழி உதவி, தனவரவு உண்டாகும். வியாபார அலைச்சல், லாபம் வரும். அனுஷ நட்சத்திரம். அலைச்சல் அதிகமாகும். சற்று காரிய தடைகள் வரும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். எதிர்பாராத நண்பரை சந்திப்பீர்கள். கேட்டை நட்சத்திரம். சட்ட பிரச்சனைகள் தீரும். சட்டத்துறையில் வெற்றி கிட்டும். புதிய வேலை வாய்ப்பு வந்து சேரும். தூர பயணம் மேற்கொள்வீர்கள். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறையும் நாள் இன்று. 5ஆம் இடத்தில் 5 குடைய செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பது தொழில் லாபம், தொழிலில் வெற்றி கிடைக்கும். அலுவலக பணி உயர்வு, இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கும். திடீர் தனலாபம், தனவரவு உண்டாகும். நண்பர்களின் உதவியால் தொழில் லாபம் உண்டு. நினைத்த காரியம் வெற்றியாகும். சகோதர வழி நன்மை உண்டாகும். மூலம் நட்சத்திரம். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். கடன் உதவி கிட்டும். எதிர்பார்த்த செய்தி வரும். குடும்ப பிரச்சனை மாறிவிடும். தனவரவு உண்டு. பூராட நட்சத்திரம். மனமகிழ்ச்சி உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். செலவுகள் அதிகமாகும். இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். நண்பர்களால் மனமகிழ்ச்சி உண்டு. விலையுயர்ந்த பொருள்கள் வாங்குவீர்கள். உத்திராட நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, தசமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் உள்ளார். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தொழில் வெற்றி உண்டு. வாழ்க்கை துணையால் நன்மைகளும் ஆதாயம் பெருகும். உங்களுக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்வீர்கள். கடன் தொல்லை முடிவுக்கு வரும். உத்திராட நட்சத்திரம். புதிய தொழில் வாய்ப்பு உருவாகும். விவசாயத்துறை சிறக்கும். விவசாய விளைபொருள்களால் லாபம் பெருகும். கால்நடைகளால் லாபம் உண்டாகும். தொழிலில் லாபம் உண்டு. திருவோண நட்சத்திரம். பூர்வீக சொத்து பிரச்சனை தர்க்கம் வரும். குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரும். சட்ட சிக்கல் தீரும். தொழிலில் லாபம், வியாபார லாபம் பெருகும். அவிட்டம் நட்சத்திரம். பதவி உயர்விற்காக அதிகாரிகளின் தொடர்பு உண்டாகும். எண்ணங்கள் நிறைவேறும். அயல் நாட்டிலிருந்து தனவரவு கிட்டும். அயல் நாடு செல்வீர்கள். பிள்ளைகளால் ஆதாயம் பெருகும். கும்பராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையால் சந்திரன் உள்ளதால் தந்தை வழி லாபம், ஆதாயம், தனவரவு, சொத்து வந்து சேரும். தந்தையால் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். திடீர் செய்தி வரும். சந்திரமங்கல யோகம் உண்டு. கேஸ் வழக்குகள் சாதகமாகும். அவிட்ட நட்சத்திரம். காரிய தடை விலகும். கோபத்தை குறைத்தல் நலம் செய்யும். பூர்வீக சொத்து கைவரும். குடும்ப தர்க்கம் உண்டாகும். சதயம் நட்சத்திரம். சகோதர கலகம் உண்டு. மனைவி வழி சொத்து வரும். தாய்மாமன் வழி ஆதாயம், தனவரவு, பரிசுகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம். சொந்த தொழிலில் லாபம் அதிகமாகும். புதிய தொழிற்சாலை வளர்ச்சி பெறும்.
பெரியவர்களின் ஆதரவும் உதவியும் பாராட்டும் கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம காலம். சற்று கவனம் எதிலும் தேவை. உங்களது ராசியில் ராகு உள்ளார். ராகுவின் சாரத்தில் சந்திரன் உள்ளதால் தேவையில்லாத மனக்குழப்பம், வீண் பிடிவாதம், கோபம் கண்ணை மறைக்கும். சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. தேவையில்லாத கவலைகள் வந்து சேரும். தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மனக்கவலைகளாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, பண வருமானம் உண்டாகும். தொழிலில் லாபமும் அதிகமாகும். வேலையாட்களிடம் நிதானமாக நடந்து கொள்வது நலம் செய்யும். உத்திரட்டாதி நட்சத்திரம் பிடிவாதம் அதிகமாகும். தலைவலி தொல்லை உண்டாகும். செலவுகள் சற்று அதிகமாகும். வரவு செலவு மிதமாக இருக்கும். புதிய ஏற்பாடுகளை சற்று தவிர்க்கவும். நிதானமாக செயல்படுவது நன்மை செய்யும். ரேவதி நட்சத்திரம் தொழிலில் வெற்றி உண்டு. புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். சற்று தடுமாற்றம் உண்டாகும். எனினும் தனலாபம், தனவரவு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.